தமிழக வெற்றி குழுவோட 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சியில தளபதி சுமார் 15 நிமிஷம் தான் பேசினாரு. அந்த 15 நிமிஷத்துல திமுக கட்சியோட தூக்கத்தை மட்டும் இல்லாம திமுக கூட்டணி இருக்க கட்சியோட தூக்கத்தையும் சேர்த்து வச்சு கெடுத்திருக்காரு அப்படிதான் சொல்லணும். ஓகே, என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகம் 2ஆம் துவக்க விழா நிகழ்ச்சி 2 நாளுக்கு அப்புறம் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் பக்கத்துல ஒரு பூஞ்சை ஒரு இடத்துல நடந்துச்சு. இந்த நிகழ்ச்சி தளபதி கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பேசலாம்னு நினைச்சிருந்தோம். ஆனா 15 நிமிஷம் தான் தளபதி பேசினாரு. ஆனா அந்த 15 நிமிஷத்துல ஆளுங்கட்சிக்கு தூக்கத்தை கெடுத்துட்டா அப்படிதான் சொல்லணும். ஏன்னா நேற்று சென்னையில திமுக சார்பு விழா நடந்துச்சு. அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள். சோ முதலமைச்சர் பத்தி புகழ்ந்து பேச திமுக ஏற்பாடு பண்ணாங்க. முக்கியமா திமுக கூட்டணிக்கு நிறைய அரசியல் தலைவர்கள் இந்த நிகழ்ச்சி கலந்து பேசினாங்க. முதலமைச்சர் புகழ்ந்து பேசுறதுக்கு இங்க வந்திருக்குன்னு மறந்துட்டு பேசின எல்லாருமே தளபதி பத்தி விமர்சனம் பத்தி தான் பேசினாங்க. இந்த கருணாசு இவ்வளவு நாளும் சூழ்நிலை கோமால இருந்துன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று திடீர்னு திமுக மேடைகள் தளபதி பத்தி விமர்சனம் பேசியிருக்காரு. இன்னொரு பக்கம் சரத்குமாருக்கு நானும் ஒரு கட்சி வச்சிருக்கேன்ட்டு நேற்று தான் அவருக்கு ஞாபகம் வந்து அவரும் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பத்தி தலைவரை பத்தி கதைக்கிட்டு இருக்காரு. அப்பதான் தலைவனை பத்தி நமக்கு புரிஞ்சிச்சு 15 நிமிஷத்துல எவ்வளவு ஒரு தூக்கத்தை கெடுத்திருக்காரு. இதுக்கே இப்படி கருத்து துடிக்கிறாங்கன்னா தளபதி இன்னும் என்னென்னமோ பண்ண போறாரு, என்னென்னமோ பேச போறாரு, தாங்குவாங்கன்னு தெரியல. ஓகே நண்பா, இந்த நியூஸை பத்தி உங்களோட கருத்தை பத்தி என்ன கமெண்ட்ல சொல்லுங்க. தளபதி பத்தி எல்லா அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.